குட் ஈவினிங். என்னோடய ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்னென்ன பண்ணுறேன், என்ன குக் பண்ணுறன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு சன் இருக்கோ இல்லையோங்க, நான் சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன். ஏன்னா அதை போட்டால் தான் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பட்டு டிங்கரிங் பார்த்த மாதிரி என் மனசுக்கு தோணும். அப்புறம் பாஞ்ச் பவுடர் 2 கோட்டிங் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, காஜல்லாம் போட்டுட்டு லிப் பாம் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. எங்கேயும் போகல, சமைக்க போகிறேன். சமைக்கிறதுக்கு எதுக்குங்க இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எனக்கு போடணுன்னு தோணுதே, அதனால் நான் போட்டுட்டு போவேன். இப்போ போட்டுட்டு சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வாக்கிங்லாம் போனால் அப்போ ஒரு டைம் ரெடியாக வேணாம்ல. ஸோ அதனால் இப்போயே போட்டுட்டு சமைக்க போயாச்சு. சரி, சமைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணுறப்ப சப்பாத்தி செய்யலாம், அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு அதை குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த சப்பாத்தி ரெசிபி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது மது அக்காவும் ஷிக்கக்காவும் தான். சப்பாத்திக்கு என்னங்க ரெசிபி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சிலவங்க வந்து இந்த சப்பாத்தியில் பால் ஊற்றி பிசைஞ்சால் சாஃப்டாக வரும், ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சால் சாஃப்டாக வரும் அப்படின்னு நிறைய ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. ஆனால் அதெல்லாம் இல்லை, சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே மது அக்காவும் ஷிக்காக்காவும் தான். இந்த மாதிரி மாவில் வந்து ஓமம் போட்டு பிசைகிறது நான் வந்து கற்றுக்கிட்டது ஷிக்காக்கா கிட்ட. பட் இப்படி இவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றி இருக்கணும், இத்தனை நேரம் வந்து இருக்கணும், இவ்வளோ சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது மது அக்கா. ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே வந்து சப்பாத்தி செய்கிறது நான் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா இப்போல்லாம் 1 மினிட்ல நான் ஈஸியாக சப்பாத்தி சுட்டு எடுத்துடுறேன். எவ்வளோ சப்பாத்தினாலும் தாங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மது அக்கா அண்ட் ஷிக்காக்கா. அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் குருமா ஸ்டார்ட் பண்ணியாயிடுச்சு. எனக்கு இந்த குருமா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய அப்பாவோட அம்மா, என்னோடய ஆயா. அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த ரெசிபி செய்யும்போது அவங்க இங்கே இல்லை, இங்கே இல்லை, இப்போ இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அவங்க ஞாபகம் அதிகமாக இருந்துச்சு அதை செய்யும்போது. அதனால் நானும் அதை செய்யும்போது எனக்கும் மனசில் நிறைய மெமரிஸ்லாம் வந்துச்சு. நல்லா சமைக்க தெரிந்தவங்க சமைச்சு வீடியோ போட்டாலே யூடியூப்பில் பெருசாக போகாது. நாம் ஒரு அரைகுறை நாம் போட்டு எங்கே போகுது அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இது என் ஆயாவோட ரெசிபி இல்லை, எனக்கும் நாளைக்கு நான் யூடியூப் திறந்து பார்க்கும்போது இது ஒரு மெமரியாக இருக்கணும்ல. ஸோ அதனால் நான் இந்த ரெசிபியை வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதை செய்யும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சில குக்கிங் வீடியோஸ் போட்டாலும் அதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டு இந்த காய் வெந்துருச்சான்னு செக் பார்க்குற அளவுக்கு எனக்கு கை வச்சு பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால கத்தி வச்சு கட் பண்ணால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அதை கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் அதை போட்டு அப்புறம் கரம் மசாலா போட்டு குருமா ரெடி பண்ணியாச்சு. சரி, ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போய் இந்த குட்டீஸ் கிட்டே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பேர் சோனு, அவன் பேர் புச்சு, அவங்க 2 தான் எனக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்து சப்பாத்தி மாவை தொட்டு பார்த்தா அப்படியே புசுக்கு புசுக்குன்னு இருக்கா. சரி, ஓகே, சாஃப்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் எங்கள் 2 பேர் தானே, ஸோ அதனால் 6 சப்பாத்தி போட்டால் போதும்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டு தேய்ச்ச ஆரம்பித்தாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டில் சப்பாத்தியை வந்து தவாவில் மட்டும் இப்படி போட்டு எடுக்கணும் அப்படின்றது தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு மது அக்கா சொன்னாங்க, ஃபுல்கா போடுற மாதிரி நீ போட்டுட்டு கீ அப்ளை பண்ணிப்பார், ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி தேய்ச்சா புஃப்னு வரணும், அப்போ தான் நீ தேய்ச்சிருக்கிறது வந்து கரெக்டு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி அவங்கள மாதிரி வரலன்னா ஒரு 50% வந்துச்சு. சரி, இனிமேல் போக போக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு நெய்லாம் தடவி முடிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் டின்னர் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு. பாய்.